சங்கம் வளர்த்த தமிழுக்கு தலைவணங்கி நேர்மைதனின் சீமான்களின் வழிவந்த நீதிபதிகளுக்கும் பேச்சாற்றலின் மெய்மறதி எமது வார்த்தை கடலில் முத்துகுளிக்கும் அன்பர் அனைவருக்கும் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். சமூக ஊடகங்களினால் நன்மையா தீமையா என்பதை கருத்துரைக்கவே இங்கு வந்துள்ளேன். சமூக ஊடகங்கள் இன்று அனைத்து தரப்பினரின் கைவிரலில் ஆதிக்கம் என்றே கூறலாம். பிஞ்சு குழந்தை பசி போக்கும் தருணம் முதல் வயது முதிர்ந்து பெரியோர் வரை பல பல காரணங்களுக்கு துணையாய் வலம் வருகிறது என்று உலகம் அறிந்த உண்மை. புலனம், தொலைவரி, வளையொலி, துணுக்காடி, கீச்சகம் என்ற செந்தமிழ் சொல்லில் புதுமையாய் பவனி வந்த பல துறைகளுக்கு தகவல் மையமாக அமைவது சமூக ஊடகங்கள் தான். நவீன உலகில் சமூக ஊடகங்கள் மனித வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டன. இவை மனிதர்களை இணைக்கும் சக்தி வாய்ந்த கருவிகளாக உலா வருகிறன. பள்ளி பருவ மாணவர்கள், அறிவியல் மேதைகள், சமையல் சாங்கியர்கள், விளையாட்டு வீரர்கள் அனைவரின் நொடி பொழுதில் பூர்த்தி செய்யும் ஒரு வரையற்ற சாதனம் சமூக ஊடகங்கள் என்று பகரலாம். மத்தளத்தின் ஓசை இருமுகமும் என்பது போல் சமூக ஊடகங்களினால் தீமையும் வளர்ந்த வண்ணமே உள்ளன. தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகள் விரைவாக பரவுவதால் சமூகத்தில் குழப்பம் ஏற்படுகிறன. இளம் வயதினர்கள் இதற்கு அடிமையாக மாறி அவர்களின் கல்வி மற்றும் உடல்நலத்தை பாதிக்கிறது. இனிய மோசடி, உறவு வலைக்குள் சிக்குதல், நேர விரயம் போன்ற மாபெரும் சான்றுகளாகும். ஆகவே சமூக ஊடகங்கள் நமக்கு பல பலன்களை தந்த வண்ணமாக இருந்தாலும் தீமையும் அடக்கி வண்ணமாக உள்ளன. நன்மையை பகிர்ந்து தீமை விலக்கிக் கொள்வது சிறப்பு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.